எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும்? இது வந்து பெரிய கொஸ்டின். லவ் பண்ணுறோம், இல்லை மேரேஜ் ப்ராசஸ்க்குள்ளார ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை என் பொண்ணு பையன் படித்து முடிச்சுட்டாங்க, கல்யாணத்துக்குள்ளார கல்யாணம் பார்க்க ஆரம்பிக்கலாமா, பையன் வந்து லைஃப் செட்டில் பண்ணிட்டான், வீடு வாங்கிட்டான், ஒரு அளவு நல்ல வேலையில் இருக்கான், நான் கல்யாணத்தை பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வரும். இதை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். ஏன்னா நிறைய ஜோதிடர்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு பார்க்கறதுல ஒரு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அஸ் அ பேரண்ட் உங்களுக்கும் ஒரு பரிதவிப்பு இருக்கும். இல்லை நாங்கள் லவ் பண்ணுறோம், இதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னால் இது கரெக்ட் டைமா, கல்யாணத்துக்குள்ளார போகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக நிறைய பேருக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக பார்க்கறது வந்து பயிற்சி. ராகு கேத்து, மெயின்லி ராகு சனி குரு, இந்த 3 கிரகங்களும் 7ஆம் அதிபதி மேலே 7ஆம் வீட்டில் பயிற்சி ஆகும்போது இன்வேரியபிளி மேரேஜ் இல்லைன்னா பார்ட்னர் அட்ராக்ஷன், இந்த 2 விஷயங்களும் தானாக நடக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா 7க்கு முன்னாடி 6 இல்லையா, 6ல் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு வெறுப்பு இருக்கும் வாழ்க்கை மேலே. வேண்டாம், ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பெருசாக பேசலாம். ஆனால் 7ஆம் அதிபதி மேலே போகும்போது அவங்க ஆட்டிடியூட் ஐடியாவே மாறிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து கல்யாணம் வேண்டான்னு ஒரு 45-46 வயசு வரைக்கும் வெறும் சந்நியாசம், நான் ப்ரேயர் தான் பண்ண போகிறேன்னு அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. கரெக்டாக ராகு அவருடைய 7ஆம் அதிபதி மேலே போகும்போது there was an attraction. பொண்ணு வந்திருக்கா, ஏதோ வந்து பேசி அப்படியே அது மேரேஜில் போய் முடிஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். யார் வந்தாலும் அவரோட குட்டியாக்குள்ளார விட மாட்டார். தட் இஸ் அவரோட ரூம் இருக்கும், ப்ரேயர் ரூம்குள்ளார யாரையுமே விட மாட்டார், வாசல்லே நின்று பேசி அனுப்பிடுவார். அவர் தான் அந்த கிரகம் வந்து ராகு வந்து 7ஆம் அதிபதி மேலே போகும்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஸோ அந்த கிரகச்சாரங்கள் வந்து 7ஆம் அதிபதி 7ஆம் வீடு அந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது கண்டிப்பாக மேரேஜ் ட்ரிகர் ஆகிடும். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா 7ஆம் அதிபதி மேலே போகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும், 100% ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். 7ஆம் வீட்டில் போகும்போது ஒரு 70% ஸ்ட்ரென்த் இருக்கும். சில பேர் 7ஆம் வீட்டில் போகும்போது தான் ஜாதகம்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜாதகம் வந்துட்டு போகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 7ஆம் வீட்டை இல்லை 7ஆம் அதிபதியை பார்க்கும்போது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 7ஆம் வீடுங்கிறது வீக் தான், 7ஆம் அதிபதியை பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்காக இழுத்துட்டு போகும் ஃபார் த மேரேஜ் ப்ராசஸ். ஸோ இது வந்து கோச்சாரம். நெக்ஸ்ட் வந்து தசாபுக்தி. 7ஆம் அதிபதியோட தசை ஆரம்பிக்கும் போது இன்வேரியபிளி த மேரேஜ் ப்ராசஸ் வில் ஓப்பன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 7ஆம் அதிபதி தசை ஓப்பன் ஆகும்போதோ புக்தி ஓப்பன் ஆகும்போதோ 2-3 விஷயங்களை எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு டைவர்ஷன், நான் மேற்கொண்டு படிக்க போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகலான் இருக்கேன், என்னோட கரியர் ஓரியன்டேஷனில் இருக்கேன். அந்த ஒரு டைவர்ஷன் வரும்போது அந்த எனர்ஜி எல்லாமே நம்ம எடுக்கிற டைவர்ஷனுக்கு தான் போகும். அப்போ தான் டிலே இன் மேரேஜ் நடக்கும். காரணம் என்னன்னா, அடுத்த தசாபுக்தி வரும்போதோ இல்லை அடுத்த கோச்சார டிரான்சிட் வரும்போதோ தான் திருப்பி ட்ரிகர் நடக்கும், விச் வில் கோ மோர் தேன் 7 years, 9 years, 12 years அந்த மாதிரி எல்லாம் போகும். அதனால தான் 23, 24 ப்ராபப்ளி 25வது வருஷத்துல ஸ்ட்ராங்காக மேரேஜ் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே போயிருக்கும் 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அது 35 ஆனாலும் நடக்காது. அது அடுத்த கோச்சாரம் வர வரைக்கும் இட் வில் ஜஸ்ட் ஹேங் ஆன், அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும், மேரேஜ் ப்ராசஸ்க்குள்ளார போகாது. ஸோ நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்துட்டீங்க, இல்லை உங்கள் பையன் பசங்க பொண்ணுங்களுக்கு நீங்கள் கல்யாணத்தை செட் பண்ண போறீங்க, பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ஃபீலிங் வருது, எஸ்பெஷலி க்ளோஸ் டு த டிரான்சிட் அப்படின்னா தயவு செய்து ஒரு வாட்டி ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் டிரான்சிட் இருக்கு, 7ஆம் வீட்டை பார்க்குது, அடுத்தது 7ஆம் அதிபதி தான் போகுதுன்னா இட்ஸ் ஆல் ரைட். அந்த ஒரு 5 year பீரியட்ல கல்யாணம் நடந்துன்னு சொல்லிடலாம். பட் அது ஒரு 9 years கேப். இப்போ விட்டா 9 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் அந்த கல்யாண விஷயமே தொடரும். அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய டைவர்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன், கரியர் ஒன்று, படிப்பு ஒன்று, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஃபார் சம் பீப்புள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்ட்னர் வரும்போது தான் க்ரோத் வரும். அதை பற்றியும் மேற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் க்ரோத் எப்போ வருங்கிறதே நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இன் லைஃப்.
அந்த ஈவெண்ட் வராத போது ஒரு வெறுமையும் வரும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்காமலும் செல்லலாம். அதனால ஜாதகத்துல கரெக்டான டைம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை மேற்கொண்டு அந்த ப்ராசஸை ஆரம்பிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தசா புத்தியிலேருந்து ரொம்ப 7ஆம் அதிபதி வீக்காக இருக்கும்போது தான் எழுந்து உட்காந்துட்டு நான் மேரேஜ் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகம் வரும், பேசுவீங்க, சித்தி ஆகாது, இல்லை அந்த மேரேஜ் நடக்கிறதுக்குள்ளார போராட்டமாக இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகம் நிறைய விஷயங்களை சொல்லும். தயவு செய்து ஜாதக ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அது சூப்பர்ஸ்டிஷன் அல்ல. உங்கள் லைஃப், உங்கள் டிஎன்ஏ, உங்கள் சர்வர் எப்படி உங்கள் வாழ்க்கை போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸை வந்து அது உள்ளடக்கி இருக்கு. தயவுசெய்து ஜாதகம் பார்த்துட்டு தென் கோ ஃபார் த மேரேஜ் ப்ராசஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை நான் மேரேஜை பற்றி செக் பண்ணோன்னா என்னோட வாட்ஸ்அப் வழியாக கனெக்ட் பண்ணுங்க, இல்லை கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் போடுங்க. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். திஸ் இஸ் ஜெய்ஸ்ரீ அஸ்ட்ராலஜர். எப்போது கல்யாணம் செய்ய வேண்டும் அதை பற்றின சிறு குறிப்பு. தேங்க்யூ.